14,000 இளைஞர்களின் பெருவாரியான வாக்குகளை திரட்டுவதே பேராக் ஆயர்கூனி சட்டமன்ற தேர்தலில் தேசிய முன்னணியின் வெற்றியை உறுதி செய்யும் என மஇகா தேசிய துணைத் தலைவர் டத்துஸ்ரீ எம் சரவணன் கூறியுள்ளார். வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய துருப்புச்சீட்டாக விளங்குவதால் இந்த இளையோரின் வாக்குகளை கவர்ந்தெழுக்க தேசிய முன்னணியின் தேர்தல் கேந்திரம் வலுப்படுத்தப்பட வேண்டும். நல்ல வேளையாக தாப்பா தேசிய முன்னணியின் இளைஞர் பிரிவு அங்கு அடிக்கடி இளைஞர் நல திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. மலேசியாவிலேயே இளையோர் மேம்பாட்டு திட்டத்தை பள்ளி அளவில் முன்னெடுத்த ஒரே நாடாளுமன்ற தொகுதி தாப்பா தான் என அதன் எம்பியுமான சரவணன் சொன்னார். தாப்பா தேசிய முன்னணி தேர்தல் நடவடிக்கை அறையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு பிறகு முன்னாள் மத்திய அமைச்சருமான டத்துஸ்ரீ சரவணன் அவ்வாறு சொன்னார். தேர்தல் காலங்கள் மட்டுமின்றி ஆயர்கூனிங் தொகுதி மக்களுக்கு இன மத பேதமின்றி தேசிய முன்னணி தொடர்ந்து சேவையாற்றி வந்துள்ளது. அவர்களுடனான அணுக்கமான உறவு, குறிப்பாக மலாய் வாக்காளர்களின் பேராதரவோடு தேசிய முன்னணி அத்தொகுதியை தக்க வைத்துக் கொள்ளும் என சரவணன் நம்பிக்கை தெரிவித்தார். ஆயர்கூனிங் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இஷாம் ஷாருடின் February 22 காலமானதை அடுத்து அங்கு இடைத்தேர்தல் நடக்கிறது.